இதுக்கு பேர் டெசிக்னேஷன் பசில். டெசிக்னேஷன் அப்படின்னா பதவி. ஒரு கம்பெனியில் நிறையா பதவி இருக்கும்ல, அப்போ எந்த ஆர்டரில் அங்கே இருக்க அந்த பர்சன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு இந்த பசில் வந்து இருக்கும். சரி, இதை வாசிக்கலாம். 7 எம்ப்ளாயீஸ் ஆஃப் எ கம்பெனி, 7 பேர் ஆர் ஒர்க்கிங் ஆன் 7 டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸ். 7 பேர் 7 விதமான பதவியில் வந்து வேலை பார்க்குறாங்க. யார் யார் என்னென்ன பதவி அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிஎம்டி, எம்டி, சிஇஓ, சிஓ, எஸ்இ, ஜேஇ அண்டு ட்ரெயினி. 7 பதவி, சரிங்களா. ஆல் த டெசிக்னேஷன் கிவன் ஆர் டு பி கன்சிடர் இன் த ஆர்டர். இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுதான் ஆர்டர்னு நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. இது ஃபஸ்ட்டு, இது லாஸ்ட்டுன்னு பார்க்கணும். என்ன ஆர்டர்னா, அஸ் சிஎம்டி இஸ் கன்சிடர் அஸ் சீனியர் மோஸ்ட். அப்போ இருக்கிறதுலே சீனியர் யாருன்னா சிஎம்டி. அண்ட் ட்ரெயினி இஸ் கன்சிடர் அஸ் ஜூனியர் மோஸ்ட். ட்ரெயினி தான் கீழே. இது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஒன்று இது மேலேயா இருக்கலாம், இது கீழே இருக்கலாம். நம்ம நார்மல் லைஃப்பில் வந்துட்டு ட்ரெயினி தான் கடைசின்னு நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறக்கூடாது. அந்த பசிலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறணும், சரிங்களா. இப்போ அதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். என்னென்ன டெசிக்னேஷன் இருந்துச்சு? சிஎம்டி, எம்டி, சிஇஓ, சிஓ, எஸ்இ, ஜேஇ, ட்ரெயினி. நான் ட்ரெயினியை மட்டும் சின்னதாக எழுதிக்கிறேன். இப்போ மற்றதெல்லாமே அப்படியே எழுதியாச்சு. கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காண்டி ட்ரெயினி மட்டும் நான் இப்படி எழுதியிருக்கேன். எப்பயும் போல் நார்மலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து க்ளூ பார்க்கலாம். தேர் இஸ் ஒன்லி ஒன் டெசிக்னேஷன் பிட்வீன் அஜய் அண்டு சந்திரன். சரிங்களா, இதெல்லாம் பதவியோட பேர். அங்கே யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது வந்து பசில் போக போக நமக்கு தெரிய வரும். சில பசிலில் முன்னாடியே கொடுத்துருவாங்க 7 எம்ப்ளாயி யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லி. இப்போ அஜய் சந்திரன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு டெசிக்னேஷன் தான் இருக்கான். நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அஜய்க்கும் சந்திரனுக்கும் நடுவில் ஒரே ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. அப்போ ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கடா, அஜய்க்கும் சந்திரனுக்கும் நடுவில் இப்படி இருக்கலாம். ஒன்று அஜய் முன்னாடி இருக்கலாம், இல்லாட்டினா சந்திரன் முன்னாடி இருக்கலாம். இது ஒரு க்ளூ. நெக்ஸ்ட்டு இம்ரான் ஒரு ஆள் இருக்கார். இம்ரான் இஸ் ஜூனியர் டு கிரீஷ். இம்ரான் வந்து கிரீஷ்க்கு ஜூனியரா. இமீடியட் ஜூனியர் அப்படின்னு சொன்னாங்கன்னா தானே நம்ம பக்கத்தில் எடுத்துக்கிறணும். ஏதோ ஒரு இடத்துல ஜூனியராக இருக்கார். கிரீஷ் வந்து இங்கே எங்கேவா வேணால் இருக்கலாம். இம்ரான் வந்து அவருக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல பக்கத்துலையாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துலையாகவும் இருக்கலாம். நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறணும். தேர் ஆர் 3 டெசிக்னேஷன்ஸ் பிட்வீன் வினோத் அண்டு ஃபெரோஸ். வினோத்துக்கும் ஃபெரோஸுக்கும் நடுவில் 3 டெசிக்னேஷன் இருக்குது. எப்படி எடுப்போம்? வினோத்துக்கும் ஃபெரோஸுக்கும் நடுவில் 3 டெசிக்னேஷன் இருக்குது. அப்படின்னா வினோத்து முன்னாடி, இல்லைன்னா ஃபெரோஸ் முன்னாடி. எத்தாச்சா? அடுத்து ஃபெரோஸ், அதே க்ளூ கண்டினியூ ஆகுது. தேர் ஆர் 3 டெசிக்னேஷன் பிட்வீன் வினோத் அண்ட் ஃபெரோஸ். யார் பக்கத்தில் கமா இருக்கோ அவங்க தான் இந்த ஹூ இஸ் சீனியர் டு அஜய். இப்போ இங்கே வந்து வினோத் வந்து அஜய்க்கு சீனியர் கிடையாது. யார் பக்கத்தில் கமா கொடுத்து ஹூ கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் சீனியர் டு அஜயா. இப்போ யார்? ஃபெரோஸ் வந்து அஜய்க்கு சீனியர், சரிங்களா. பக்கத்தில் கிடையாது, முன்னாடி எங்கேயோ சீனியர். கிரீஷ் இஸ் ஜஸ்ட் ஜூனியர் டு தயா. ஜஸ்ட்னாலும் இம்மிடியேட்லினாலும் ஒன்று தான். இப்போ கிரீஷ் இஸ் ஜஸ்ட் ஜூனியர் டு தயா. தயாவுக்கு உடனே அடுத்து கிரீஷ் வராரு. ஒன்லி 2 பர்சன்ஸ் ஆர் சீனியர் டு அஜய். அஜய்க்கு முன்னாடி 2 பேர் தான் இருக்காங்களாம், சரிங்களா. இப்போ இதெல்லாம் க்ளூ. இப்போ அஜய்க்கு முன்னாடி 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ அஜய் வந்து இங்கே, சரியா. இப்போ அடுத்து பாருங்க, அஜய்க்கும் சந்திரனுக்கும் நடுவில் ஒரு ஆள் ஃபஸ்ட்டு.
அஜய்க்கும் சந்திரனுக்கும் நடுவில் ஒரு ஆள்னு இங்கே ஒன்று போடலாமா? நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டி, அஜய்க்கும் சந்திரனுக்கும் நடுவில் ஒரு ஆள் இங்கே போடலாமா? இப்போ ஏசி வச்சு வேறு ஏதாவது க்ளூ இருக்கா? இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஏக்கு முன்னாடி 2 பேர் போச்சா? அஜய்க்கு முன்னாடி ஃபெரோஸ் எங்கேயோ. ஃபஸ்ட்டு இந்த இதில் பாருங்கள், இங்கே ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அப்போ ஃபெரோஸ் வந்து இங்கே. இப்போ இங்கே 2 இடம் இருக்குது. அப்போ 2 பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே போடலாம், அடுத்து இங்கே போடலாம். இப்போ இந்த க்ளூவும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபெரோஸ் வச்சு இன்னொரு க்ளூ இருக்கா? ஃபெரோஸ்க்கும் வினோதுக்கும் நடுவில் 3 பேர். அப்போ 1 2 3 வினோத், 1 2 3 வினோத். ஏன் முன்னாடி போடலாம்? முன்னாடி இல்லை, இடம் இல்லை. 1 2 3 இங்கே வினோத் இங்கே தான் வினோத் வர முடியும். ஆனால் இங்கே சி இருக்குது. அப்போ இந்த பாசிபிலிட்டியே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. இது புரிஞ்சிச்சுல? 1 2 3 பேர் இருக்கணும். யாருக்கு? ஃபெரோஸ்க்கும் வினோத்துக்கும் நடுவில். ஆனால் 3ஆவது இடத்துல இங்கே சி இருக்காங்க. அதனால் இந்த க்ளூவே வராது. நெக்ஸ்ட்டு, இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து தயாக்கு உடனே அடுத்து கிரீஷு. இப்போ இங்கே 3 இடம் இருக்குது. தயாக்கு உடனே அடுத்து கிரீஷு. இங்கே போட முடியுமா? தயா உடனே அடுத்து கிரீஷ் வராது. இங்கே தான் இருக்குது. உடனே அடுத்து கிரீஷ் வராது. அடுத்து கிரீஷ்க்கு எங்கேயோ கீழே வந்து இம்ரான் இருக்கான். கிரீஷ்க்கு எங்கேயோ கீழே இம்ரான் இருக்கான். அவ்வளோதான். 7 பேர், 7 பேரையுமே இதில் உட்கார வச்சாச்சு.